உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே நமது விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற நமது பரிசு பெட்டகம் சின்னத்திலே போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் பரமசிவன் ஐயப்பன் அவர்களை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக அருமை சகோதரர் பரமசிவன் ஐயப்பன் போட்டியிடுகின்றார். நமக்கு எதிராக யார் போட்டியிடுகிறார் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். தமிழகத்தை வஞ்சிக்கின்ற துரோக கூட்டணியின் வேட்பாளராக விஜயகாந்த் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் இங்கே போட்டியிடுகின்றார். அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அம்மாவின் திருவுருவ படத்தை சட்டமன்றத்திலேயே வைக்கக்கூடாது என்று சொன்ன விஜயகாந்த் கட்சியுடன் தம்பி கீழே இறங்கிப்பா பின்னாடி பாருங்க கூட்டணி வைத்திருக்கிறது இந்த ஆளும் எடப்பாடி பழனிசாமி கம்பெனி. இன்றைக்கு இந்த ஆட்சி யாரால் தொடர்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவர் சின்னம்மா அவர்களின் முயற்சியால் தான் இன்றைக்கு அம்மாவின் ஆட்சி தொடர்கிறது. ஆட்சி பொறுப்பிலே ஏற்றியவர்களுக்கு துரோகம், அம்மாவின் தொண்டர்களுக்கு துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம், இன்றைக்கு அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற விதமாக அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அவரை இந்த மாபெரும் தலைவரை 4 முறை உங்களால் தமிழகத்தின் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரை சமூக நீதி காத்த வீராங்கனையை உலக தமிழர்கள் அனைவரும் வியந்து பாராட்டியவரை அவரது திருவுருவ படத்தை சட்டமன்றத்திலே வைக்கக்கூடாது என்று சொன்ன விஜயகாந்த் கட்சியுடனும் அம்மாவின் நினைவிடத்திலே நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று சொன்ன நீதிமன்றம் வரை சென்று தடை வாங்க முயற்சித்த பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி, அதுபோல தமிழகத்தை வஞ்சிக்கின்ற தமிழகத்தை இன்றைக்கு இந்திய வரைபடத்திலிருந்து மறந்துவிட்ட மோடி அவர்களுடன் கூட்டணி. இத்தனை துரோகங்களை செய்கின்ற இந்த கூட்டணி வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்தை பெற்றுவிட்ட காரணத்தினால் ஆர்கே நகரிலே வந்து அம்மாவின் பிள்ளைகள் நாங்கள் என்று அம்மாவின் தொகுதியிலேயே மக்களை ஏமாற்ற பார்த்தார்கள். ஆனால் அம்மாவின் தொகுதி மக்கள், ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அவர்களை புறமுதுகிட்டு ஓடுகின்ற விதமாக இரட்டை இலை சின்னம் இன்றைக்கு துரோகிகளிடம் இருக்கிறது. PS வீரப்பாவிடம் MN நம்பியாரிடம் இருக்கின்ற சின்னத்தை வெற்றி பெற செய்ய மாட்டோம் என்று சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை அங்கே மாபெரும் வெற்றி பெற செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது அதன் வேட்பாளர் இங்கே போட்டியிடுகிறார். காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிலே செல்வாக்கு இல்லை என்கிற காரணத்தினால் கர்நாடகாவுக்கு ஆதரவாக அங்கே கர்நாடகாவில் உள்ள அமைச்சர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமைச்சர் மேகதாதுவிலே அணை கட்டுவேன் என்கிறார். அந்த கூட்டணியில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் நமது மதுரை மண்டலத்தையே பாதிக்கின்ற, நமக்கெல்லாம் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் தண்ணீர் தருகின்ற பெரியார் அணையை இடிக்குவோம் என்று கேரளாவிலே கூக்குரலிடுகிறார்கள். இத்தனை சந்தர்ப்பவாதிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்த ஒரு கூட்டணி, துரோக கூட்டணியின் வேட்பாளர் இங்கே போட்டியிடுகின்றார். அதுபோல சந்தர்ப்பவாத கூட்டணியின் வேட்பாளரும் இங்கே போட்டியிடுகின்றார். உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் இன்றைக்கு வழிநடத்துகின்ற இயக்கமாகிய நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் இங்கே போட்டியிடுகின்றார். நமக்கு சின்னம் கொடுக்க கூட இந்த மோடியின் ஆட்சியில எவ்வளவு துன்பங்களை தந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். காரணம், நாம் அவர்களிடம் பழனிசாமியை போல மண்டியிடவில்லை. தமிழகத்தின் நலனிலே அக்கறை இல்லாத, தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மோடியிடம் நாம் மண்டியிடவில்லை, அவரிடம் சமரசம் செய்து கொள்ளவில்லை என்கிற காரணத்தினால் நம்மை அவர்கள் எத்தனை 1.5 ஆண்டுகளாக பார்த்திருப்பீர்கள், எத்தனை துன்பங்களை கொடுத்தார்கள். ஆனால் அம்மாவின் உண்மையான பிள்ளைகளாகிய நாங்கள் அம்மாவின் தொண்டர்களிடமும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான் தலைவணங்குவோமே தவிர வேறு எந்த ஒரு கொம்பனுக்கும் நாங்கள் தலைவணங்க மாட்டோம் என்று நின்ற காரணத்தினால்தான்
நாம் ஏற்கனவே போட்டியிட்ட சின்னம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. உச்ச நீதிமன்றத்திலே சென்று போராடி நீதி பெற்றோம். அம்மாவின் ஆசையோடு அம்மா அவர்கள் கடைசியாக அறிவித்த திட்டமாகிய நமது பரிசு பெட்டக சின்னமே நமக்கு கிடைத்திருக்கின்றது. தமிழ்நாட்டின் நலனை காக்க தமிழர்கள் தலைநிமிர விவசாயிகள், வியாபாரிகள், மாணவர்கள், இளைஞர்கள், நெசவாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மீனவர்கள் என அனைத்து தரப்பினரும் மீண்டும் நல்வாழ்வு பெற மோடியின் தவறான கொள்கைகளால் இன்றைக்கு கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன், அதையெல்லாம் ஒழித்து உங்களது வங்கி கணக்கிலே 15 லட்சம் போடுகிறேன் என்று சொல்லி நம்மை ஏமாற்றிய மோடிக்கும் 1000 ரூபாய் நோட்டையும் 500 ரூபாய் நோட்டையும் திடீரென்று செல்லாது என்று அறிவித்து தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்திய மக்களையே ரோட்டிலே நிற்க வைத்த மோடியை மறந்துவிடக் கூடாது. அந்த தவறான திட்டங்களாலும் ஜிஎஸ்டி வரிவிதிப்பு முறை அம்மா அவர்கள் எடுத்த அதை உருவாக்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கு வியாபாரிகள், சிறு குறு தொழில்கள் அனைத்தும் இன்றைக்கு பின்னடைவை அடைந்திருக்கின்றன. யாரோ ஒரு சில தொழிலதிபர்கள், அதானிகளும் அம்பானிகளும் தான் இன்றைக்கு இந்தியாவிலே பயனடைகிறார்களே தவிர தமிழ்நாட்டினர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அம்மா அவர்கள் தடுத்து நிறுத்திய நீட் தேர்வு முறை, அம்மா அவர்கள் தடுத்து நிறுத்திய மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், நியூட்ரினோ திட்டங்கள் அனைத்தும் இன்றைக்கு பழனிசாமி கம்பெனியால் திறந்து விடப்பட்டிருக்கின்றது. காரணம், அவர்கள் மடியிலே கனம் இருப்பதால், ஆட்சி பொறுப்பிலே தொடர்வதற்கு மோடி அவர்களை காப்பாற்றுவதால் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கெடுவான் கேடு நிற்பான் என்பது போல 18 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்தார்கள். அந்த 18 தொகுதிகளிலே இன்றைக்கு இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் தொகுதியும் வந்திருக்க வேண்டும். காரணம், நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்கிறீர்கள். ஏற்கனவே திருவாரூர் இடைத்தேர்தலை அவர்கள் தள்ளி வைத்ததற்கு காரணம் இங்கே நாம் வெற்றி பெறுவோம் என்று. ஆர்கே நகரிலே இப்படிதான் 2017 ஏப்ரலில் அறிவித்த தேர்தலில் நான் தொப்பி சின்னத்திலே போட்டியிட்ட பொழுது வெற்றி பெற்று விடுவோம் என்று தெரிந்தவுடன் தள்ளி வைத்தார்கள். மீண்டும் இரட்டைலையை பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்திற்கும் கொடுத்துவிட்டு அடுத்த நாளை தேர்தலை அறிவித்தார்கள். நாம் கட்சியின் பெயரும் இல்லாமல் சின்னமும் இல்லாமல் இருந்தாலும் அன்றைக்கு கிடைத்த குக்கர் சின்னத்திலே மாபெரும் வெற்றி பெற்றோம். இன்றைக்கு முதலிலே தொப்பி சின்னத்தை மறுத்தார்கள், பிறகு குக்கர் சின்னத்தை மறுத்தார்கள். இன்றைக்கு உங்களுக்கு கட்சிக்கு பதிவு செய்யவில்லை, அங்கீகாரம் இல்லை, நமது வேட்பாளர்கள் அனைவரும் சுயேட்சைகள் என்றார்கள். ஆனால் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் நமக்கு நல்ல தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. பரிசு பெட்டக சின்னம் இந்த சுயேட்சைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பதிவு செய்ய வேண்டியது, அங்கீகாரம் கொடுக்க வேண்டியது மக்களாகிய நீங்கள் தானே தவிர வேற யாரும் கிடையாது என்பதை இந்த தேர்தலிலும் நீங்கள் உங்கள் ஆதரவோடு நாங்கள் நிரூபிப்போம். தமிழ்நாட்டின் தலைவரத்தை மாற்றியமைக்கவும், தமிழகத்திலே நலிவுற்றிருக்கின்ற திட்டங்களை மீண்டும் கொண்டு வரவும், தமிழகம் தலை நிமிரவும், தமிழர் வாழ்வு மலரவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம் என்று சொல்லி உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் பரமசிவ ஐயப்பன், நல்ல இளைஞர், அவர் ஏற்கனவே மாவட்ட கவுன்சிலராக இருந்தவர். அவருக்கு நீங்கள் வாக்களித்தால் நமது பகுதியின் தேவைகளை அவர் நிறைவேற்றி தருவார் என்ற உறுதியை உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அம்மாவின் பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீங்கள் அளிக்க வேண்டிய வெற்றி என்பது தமிழ்நாட்டை மீட்டெடுக்க நீங்கள் அளிக்கின்ற வெற்றி. இந்த அதிகார துஷ்பிரயோகம் செய்பவரிலிருந்தும் சர்வாதிகாரத்திலிருந்தும் தமிழகத்தை மீட்டெடுக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
அன்னை வராது, தினகரன் அன்னை வராது. தமிழ்நாட்டின் சிறப்பிற்கு தடுத்துவமாக